ஒரு வருடம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கே தெரியாது. போன வருஷம் ஜெயிச்ச உடனே ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், நல்ல விஷயத்தோட தொடங்கணும்னு சொல்லி தீபாவளிக்கு எல்லாருக்கும், எல்லா உறுப்பினர்களுக்கும் கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்ட்டு அந்த அடிப்படையில நாங்க செயல்பட்டோம். இப்போ இந்த வருஷமும் அதே மாரி அந்த நல்ல விஷயத்த தொடங்கணும். அந்த நல்ல விஷயத்த வந்து மறுபடி இந்த வருஷமும் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில நாங்க செஞ்சோம். அந்த அடிப்படையில அதுக்கு முன்னாடி திரு வாராகி அவர்களுக்கும், யார் வேணாலும் கேஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும், தயவுசெய்து இதில வந்து தனிப்பட்ட முறையில தான் பண்ணோம். இது வந்து நடிகர் சங்கத்தில இது எப்படி இது 3 பேர்கிட்ட கேட்டீங்களா? இல்ல இது 2 பேர்கிட்ட அனுமதி கேட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. இதுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த இந்த விழா, இந்த இந்த விஷயங்கள், இந்த நல்ல விஷயங்கள் பண்றதுக்கான பின்னணியில இருக்கிற நண்பர்கள், பாபி சிம்மா, சூரி, சுந்தர் சி, குஷ்பு மேம், என்னைக்குமே இருக்கிற நம்ம ட்ரெஷரர் கார்த்தி, அவனுக்கு வேற வழி இல்லை. ராமராஜ் காட்டன்ஸ் அவர்கள், அந்த அந்த நிறுவனம் சார்ந்த அந்த எம்டி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் இந்த வேட்டி சேலையை வந்து 3000 உறுப்பினர்களுக்கு கொடுக்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் கேட்ட உடனே அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுக்காக மறுபடி வழக்கு போட்டு நீங்கள் காசு வீணாக்காதீங்க. இதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அடுத்தது வந்து இந்த ஸ்டார் கிரிக்கெட்டுக்கு 6 கோடி இப்போ 3லேருந்து 6 ஆச்சு. ஸோ அந்த 6 கோடி ஊழல் கூட நாங்கள் வந்து நாளைக்கு வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெஷரர் கார்த்தி தான் வெளியிடணும். இந்த இந்த விஷயத்துக்கான ஒரு பதில் வந்து ட்ரெஷரர் அவர் தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நைட்டு வராரு. நாளைக்கு வந்து ஆன்லைனில், அதாவது பப்ளிக்கே வெளியிடுறோம். எவ்வளோ காசு வந்தது, எவ்வளோ செலவழித்தோம், எவ்வளோ வந்து இப்போ பேங்க்கில், அதாவது கடன் அடைச்சு இப்போ நீங்கள் உட்கார்ற இந்த இடம், நான் போன வருஷம் சொன்ன மாதிரி இந்த வருஷமும் சொல்கிறேன், திஸ் இஸ், அதாவது தெர் இஸ் நோ லிட்டிகேஷன் ஃப்ரீ லேண்ட். இப்போ நீங்கள் உட்காரும் போது யாருமே எந்த ஒரு விஷயம் சொல்ல முடியாது. நீங்கள் தைரியமாக உட்காந்து நம்ம எத்தனை விழா வேணாலும் நடத்தலாம். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாமே சுத்தப்படுத்தி, இந்த நிலம் மட்டும் இல்லை, இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் சுத்தப்படுத்தி, கடனும் அடைச்சி, எல்லாமே முடிஞ்சு நாங்கள் பேங்க்கில் என்ன வச்சுருக்கோன்ற எல்லா விஷயங்களும் நாளைக்கு கார்த்தி வந்து வெளிப்படையாக சொல்லுவார். ஏன்னா இது தேவையில்லாத ஒரு ஓகே, குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், 6 கோடி 3 கோடி ஊழல் பண்ணாங்க அப்படின்றது. நானும் திரும்ப சொல்வேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு. இது போர் அடிக்குது. அதனால் அதிகாரப்பூர்வமாக எல்லாருக்கும் ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து வெளிப்படையாக காட்டுறோம். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், பொதுச் செயலாளராக எனக்கு வந்து வயது பத்தாது. ஆனால் வேற வழி இல்லை. நல்லது பண்ணணும்னா இளைஞர்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் வந்து வேற வழி இல்லை. நான் வந்து எலெக்ஷனில் நின்று எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாங்க. அந்த ஓட்டு போட்ட அத்தனை மூத்த உறுப்பினர்களுக்கும் நான் என்னைக்குமே கடமைப்பட்டு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமும் செயல்பட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நல்லது நடக்குது. பொன்வனன் சார் சொன்ன மாதிரி 80 வயதுக்கு சார்ந்த உறுப்பினர்களுக்கு என்ன நடக்குதோ, 70 வயது சார்ந்தவர்களுக்கு என்ன நடக்கிறதோ, அடுத்தது 60 வயது சார்ந்தவர்களுக்கு என்ன நடக்கிறதோ எல்லாமே நடக்குது. இப்போ இந்த இடத்துல அந்த பில்டிங்கான விஷயங்கள் கூடிய சீக்கிரம் அந்த சிஎம்டி அப்ரூவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது நடக்கும். இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் குணமடையணும்னு நாங்கள் எல்லோரும் எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுறோம். எப்போவுமே நாங்கள் காத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. இந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து வேட்டி சட்டை சேலை ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அது பண்ணோம். தயவுசெய்து இதுக்கு வழக்கு போட்டு நீங்கள் காசு செலவழிக்காதீங்க. இது வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் பண்ணணும். இது வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு பைசா எடுக்கலை. வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் காசை. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிலத்தில் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எப்படி வருதோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் வருது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த 3 வருட காலம் அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும்
நையா பைசா ஊழல் இல்லாமல் நாங்கள் வந்து செயல்படுவோம் அப்படின்னு நான் உறுதி இவங்க சார்பாக நான் எடுக்கிறேன். இதில் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வேறு இருக்கார் எங்கள் சார்பாக. ஸோ நான் வந்து இன்னும் எவ்வளோ கவனிப்பாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ கருணாசு சார்பாக கூட நான் சொல்கிறேன், சத்தியமாக ஊழல் நடக்காது. நடந்த ஊழலுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், ஆனால் எங்கள் சார்பாக ஊழல் நடக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். சேஃப் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் சொல்வேன். தயவுசெய்து வந்து இப்போ நான் பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொன்னால் என் மேலே வழக்கு போடுவாங்க பட்டாசு நிறுவனங்கள். அதனால் நீங்கள் வந்து சேஃப் தீபாவளியாக நீங்கள் வந்து கொண்டாடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இல்லை, இது இப்போது இருக்கிற கம்ப்ளைண்ட் சிவகார்த்திகேயன் பற்றி தானே சொல்கிறீங்க. அது இன்னும் பரிசீலனை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அது டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல தீர்வு எல்லாருக்கும் வரணுன்ற அடிப்படையில் வந்து எல்லாரும் வேலை செய்கிறோம். சரி, ஒரே ஒரு விஷயம், நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தால் அப்போ தான் எங்களுக்கே தெரியுது, ஓ இந்த பிரச்சனையில் இந்த சம்பள பாக்கிக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்ல நாங்கள் வந்து அதுக்காக வேலை செய்கிறோம். பட் நடிகைகள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கும் சம்பளம் வரணும். சம்பளம் வந்தால் தான் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு அசோசியேஷனாக நாங்கள் செயல்படுறோம். ஸோ அந்த வகையில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும், இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயன் கம்ப்ளைண்ட், நீங்கள் சொல்கிறது சிவகார்த்திகேயனோட கம்ப்ளைண்ட், சிவாக்கும் சேர்ந்து அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம். டெஃபினட்டாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும். we are working towards that. கட்ட பஞ்சாயத்துன்றது, I won't again repeat that word, but good things will prevail in this Tamil film industry. இந்த தமிழ் துறை, சினிமா துறை வந்து என்னோட தாய் மாதிரி. நான் வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ ஐ வில் ஒர்க் ஃபார் தட். தம்பி சொன்னதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். பலகாரமாக நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு படம் வெளியாகும் போது தான் அந்த பிரச்சனைகள் வந்து முளைக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. நாங்கள் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி விஷயங்கள் எப்போதாவது தான் வருன்ற மாதிரி சீரமைக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப தீவிரமாக வந்து நாங்கள் ஒரு சில சில சீரமைப்புகளை பண்ணலான்னு ஒரு பெரிய கூட்டம் நடத்தலான்னு இருக்கோம் நடிகர்களுக்குள்ள. ஏன்னா அது ஒவ்வொரு படம் ரிலீஸ்க்கும் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு வழிகாணணும். இந்த பிரச்சனை இப்போ உடனே இது வந்து இந்த பிரச்சனைக்காக நாங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியாது. இனி வரும் காலங்களில் எதிர்காலத்தை முன் வச்சு இது மாதிரி விஷயங்கள் வராமல் என்னென்ன பண்ணலான்றதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக முடிவெடுக்க போகிறோம். நாசர் சார் சொல்கிறது என்னென்னா, இப்போ தீபாவளி விழாக்கள் அடிப்படையான சில உறுப்பினர்களை நாங்கள் சந்திக்க முடியுது. இவர்களுடைய பிரச்சனை என்பது வேறு. ஆனால் மேல்நிலையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய, நடிகர்களுடைய பிரச்சனைங்கிறது வேறு. அப்போ இந்த மாதிரி விழாக்களில் மட்டும் வந்து கலந்துக்கிட்டு அவங்க போகிறதுக்காக மட்டுமே அவங்கள நாங்கள் பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது, அவங்கள அப்படி ஒரு சந்திப்பு மட்டுமே இங்கே நடந்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய கதை நாயகர்கள், நாயகிகள், மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் அத்தனையுமே நடிகர் சங்கத்தினுடைய செயல்பாட்டை மீறி தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டங்கள் ஏற்பாடு செஞ்சு பொதுவான விமர்சனங்கள், நாம் என்ன செய்யணும், நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன, நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எங்கே பிரச்சனை வருது, தயாரிப்பாளர்களுக்கும் நடிகருக்கும் இயக்குனருக்கும் எங்கே பிரச்சனை வருது, அப்போ நம்மளை காப்பாற்றியும் கொள்ளணும், அதே சமயத்தில் தமிழ் சினிமாவை வளர்த்து எடுக்கிறதுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு ஒரு கலந்தாய்வு கூட்டம் பரஸ்பரமாக நட்பாக அதை செயல்படுத்தணுங்கிறது அதனுடைய எண்ணம். நாசர் சார் சொன்னார், எதிர்காலத்தில் அது போன்ற கூட்டங்கள், அது போன்ற கலந்தாய்வு கூட்டங்கள் நிறைய நடத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். நல்ல எண்ணங்களுடன் இப்பொழுது கட்டிட நிதி திரட்டுவதற்காக கிரிக்கெட் விழா நடத்தப்பட்டது. அந்த கிரிக்கெட் விழா என்பது ஒரு எல்லாரும் கலந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக, எல்லாரும் கலந்துகிட்ட ஒரு நிகழ்வாக அது அமைஞ்சது. ஆனா இவர்கள் நடிக்கிற படம் என்பது, விஷால் கார்த்தி 2 பேரும் சந்திக்கிறாங்க, இவங்களுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்து அந்த சம்பளத்தை வாங்கி நம்மளுக்கு பொது விஷயத்துக்கு பயன்படுத்தணும். ஆனா அதை செயல்படும் போது இவங்க சுதந்திரமா செயல்படணும்னு நாங்க நிர்வாகிகள்லாம் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு நடிகர் சங்கத்தினுடைய பொது விஷயத்துக்கு இவ்வளவு செய்யும் போது இவ்வளவு வழக்கு, இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு பதில்கள் சொல்ல வேண்டியது எங்க கடமை. எல்லாரும் கலந்துகிட்ட விஷயம் கடமை, நாங்க செய்யறோம். ஆனா திரைப்படம் என்பது இவர்கள் 2 பேரும் சம்பந்தப்பட்ட ஆர்வத்தின் காரணமா, இந்த நிலத்தின் மேல, இந்த உறுப்பினர்கள் மேல இருக்கிற மரியாதையின் காரணமா இவங்க செய்யறாங்க.
இதை ஒரு பொது விஷயமா செஞ்சீங்கன்னா நாளைக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய கேள்விகளை நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த படம் வேணாலும் நடிங்க, உங்க நன்கொடையா மட்டும் நடிகர் சங்கத்துக்கு கொடுங்கன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது இது பொது விஷயம். இவங்க இப்ப இன்னைக்கு விஷால் வாங்குற சம்பளத்தை வந்து பல கோடிகளை இன்னைக்கு நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்காக தர, கார்த்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கு உறுப்பினர்களுக்காக தர்றேன்னு பண்ணும்போது நாளைக்கு சினிமாவில் சிலது அட்வான்ஸா பண்ண வேண்டியது இருக்கு. நடிகர் சங்க பேரை வச்சு இவங்க பல கோடியை அந்த நிறுவனம் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எங்க இருக்கு பதில்? எங்க கிட்ட அந்த நல்லவர்கள் என்னைக்கும் நல்லது செய்யவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நாங்க சுத்தி இருக்கிறவங்க நாங்க பொறுப்பா இருக்கணும். இவர்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கார்த்தியும் விஷாலும் ஒரு பல கோடிகள், சும்மா இல்ல பல கோடிகளை உள்ள செய்யணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு பாதிக்கணும்? நாளைக்கு எதுக்கு இவங்க குற்றவாளியா நிக்கணும்? நீ குற்றவாளிகள் கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லப்பட்டது உங்களுக்கு திருப்பி சொல்றோம். பாண்டவரணி சார்பாக திரைப்படம் எடுக்கப்படும். அந்த திரைப்படம் பாண்டவரணி நன்கொடையாக நடிகர் சங்கத்துக்கு தரும்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க தனிப்பட்ட முறையில் நடிப்போம். நான் நடிப்பேன், நாசர் சார் நடிப்பாரு, யார் வேணாலும் நடிப்போம். நன்கொடையாக நடிகர் சங்கத்துக்கு தருவோம். அது எவ்வளவு வேணாலும் நாங்க தருவோம். அதனால் தயவு செய்து விஷால் கார்த்தி இணைந்து நடிக்கக்கூடிய படங்கள் அவர்கள் சுயமாக எடுக்கிற முடிவு. இணைந்து நடிக்கலாம், தனியா நடிக்கலாம், யார் வேணாலும் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணலாம். அவர் விஷால் பிலிம் ஃபேக்டரியிலே ஒரு படத்தை எடுத்து நடிகர் சங்கத்துக்காக நன்கொடையை அளிக்கலாம். அது அவர்களுடைய சுதந்திரம். ஆனால் நடிகர் சங்கம் என்பது படம் எடுத்தால் அனைத்து கலைஞர்களும், இவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, அனைத்து எப்படி கிரிக்கெட்டோ அதுபோல் அனைத்து கலைஞர்களையும் சம்பந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் அமைச்சு அப்படித்தான் எடுக்கணும். அதனால அது வந்து இந்த இடத்துல நல்லவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. கட்டிடம் கட்டுவதற்கான எங்களுடைய முதல் கட்ட வேலைகளை நாங்க செய்யறதுக்கு எங்ககிட்ட இருப்பு இருக்கு. இப்ப எங்களுடைய கனவுக்கான தொகை கூடுதல், அப்ப இருப்புக்கும் தொகைக்குமான இடைவெளி அதிகம். அதுலதான் விஷால் கார்த்தி போன்றவர்கள் நடிச்சு ஒரு திரைப்படம் எடுத்து பண்ணணும்னு நாங்க டே 1 இருந்து அந்த அஜெண்டாவில் தான் நாங்க இருந்தோம். இப்பவும் அதுலதான் இருக்கோம். அந்த கட்டிடம் என்பதை செயல்படுத்துவது என்பது எங்களுடைய பொறுப்பு. நாங்க அதை வந்து ஏதோ விளையாட்டுத்தனமா ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதை வந்து அப்படியே பாதியில விட்டுட்டு போக முடியாது. ஆரம்பிப்பதற்கு முன்னால் அனைத்து சட்ட சிக்கல்களுக்கான அனைத்து வேலைகளையும் இந்த பொதுக்குழுவில் அதுக்கான அஜெண்டாவை நாங்க தீர்மானம் பண்ணி இன்னைக்கு நாங்க அது கட்டடத்துக்கான செலவு பண்ணின தொகை மிக குறைவான தொகை. அந்த தொகை இருக்கிற காலகட்டத்திலேயே பெரிய தொகைகள் அதில் இன்வால்வ் படுத்துறதுக்கு முன்னாடியே நாங்க சட்ட விஷயங்களை நிறைய ஆர்டர் பண்ணணும். நாளைக்கு பெருந்தொகையை கொண்டாந்து உள்ள போட்ட பிறகு இப்படி ஒன்று போட்டு பாதி கட்டடம் நின்னா எதிர்காலத்தில் இளைஞர்கள் எதை செஞ்சாலும் நாளைக்கு வந்து ஒரு முன் யோசனை இல்லாம செஞ்சுட்டாங்கன்னா அபத்தமான பேர் வந்துடும். 2வது முன் யோசனை இல்லாம பணத்தை விரயம் பண்ணிட்டாங்கன்னு பேர் வரும். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் சட்டங்களை அதுக்கு ஏற்படுத்திட்டு எங்களுடைய எதிர்கால பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணுவோம், அதை எப்படி பண்ணுவோம்னு நாங்கள் அதுக்கான முயற்சிகள் அடுத்த திட்டங்கள் இருக்கு, நாங்கள் அதை வெளிப்படுத்திக்குவோம். அது எங்களுடைய பொதுக்குழுவில் நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். என்ன தேதி எந்த இடத்துல நடக்குது? இல்லை, நவம்பர் 27 லாயலா காலேஜ் பர்ட்ரம் மாலில் போன வருஷம் எங்கே நடந்ததோ அதே இடத்துல தான் நடக்க போகுது. இந்த இந்த பொதுக்குழு நடத்துகிறோன்னு அப்படின்னு நினைக்கும் போது நிறைய இடத்துல பர்மிஷன் கிடைக்கல. ஏன்னா முன்கூட்டியாக வந்து நாங்கள் பதிவு பண்ணோம். பட் அது மட்டும் இல்லாமல் போன பொதுக்குழு எங்களுக்கு வந்து 1800 பேருக்கு மேலே வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ காமராஜர் ஹால் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 எல்லாருமே மரியாதையாக நாங்கள் உட்கார வைக்கணும், மரியாதையாக அந்த பொதுக்குழு நடத்தணும். இந்த முறை நாங்கள் 2000 பேரை கூட எதிர்பார்க்குறோம். அப்போது எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் லயோலா கல்லூரி வளாகம் எல்லாத்துக்கும் கடந்த முறையில் எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அதனால திருப்பியும் அங்கேயே நாங்கள் வச்சுருக்கோம்.